மாணவ செல்வங்களே, நீங்கள் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறோம். மற்ற அமர்வில் சீனா குடியரசின் ஸ்தாபனம் மற்றும் கல்வி மற்றும் நில சீர்திருத்தங்களில் உலகளாவிய மயமாக்கல் எவ்வாறு சீனாவின் எதிர்கால முன்னேற்றங்களுக்கு அடித்தளத்தை மாற்றியது என்பதை பற்றி பார்த்தோம். இன்று நாம் தொடர்ந்து நைஜீரியா என்ற ஆப்பிரிக்க நாட்டை பற்றி அறிந்து கொள்வோம். வரைபடத்தில் நைஜீரியா எங்குள்ளது என்பதை கண்டுபிடிப்போம். இது ஆப்பிரிக்காவின் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ளது. காலனித்துவத்தின் கீழ் இருந்த மற்றும் காலனித்துவ ஆட்சி மற்றும் ஐரோப்பிய சக்திகளின் ஆதிக்கத்திற்கு எதிராக போராடிய நாடுகளை பற்றி நாம் கற்றுக்கொண்டோம். இந்த அமர்வில் சீனா மற்றும் ஆசிய நாட்டை பற்றி நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் காலனிகளில் தேசிய விடுதலை இயக்கம் என்ற தலைப்பில் இருந்து ஆப்பிரிக்கா நாடான நைஜீரியாவை பற்றி அறியப்போகிறோம். கற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். நைஜீரியா காலனித்துவவாதிகளுக்கு எதிராக ஒற்றுமையை உருவாக்குதல். காலனித்துவ ஆட்சிகளின் கீழ் அந்நாட்களில் நைஜீரிய மக்கள் எதிர்கொண்ட சவால்களை புரிந்து கொள்ளுங்கள். நைஜீரிய விடுதலை இயக்கத்தின் முக்கியமான கருத்தான பான் ஆப்பிரிக்கா இயக்கம். சுதந்திரம் மற்றும் பலவீனமாக ஜனநாயகம். முக்கிய வார்த்தைகள்: நிலப்பிரபுத்துவம், தனியார் உரிமையின் கீழ் நிலம் குத்தகைதாரர்களுக்கு நிலையான தொகைக்கு வாடகைக்கு விடப்படும் அமைப்பு. கட்டாய உழைப்பு, பணமில்லாமல் மிகவும் கடினமாக உழைக்க வைக்கப்படும் மக்கள் குழு. பான் ஆப்பிரிக்காவாதம், அனைத்து ஆப்பிரிக்க நாடுகளின் அரசியல் ஒன்றியத்திற்கான இயக்கம். இரசாயன ஆயுதங்கள், ஆயுதங்களாக பயன்படுத்தப்படும் நச்சு இரசாயனங்கள். கருத்து வரைபடத்தை பார்ப்போம். நைஜீரியாவின் தற்போதைய தலைநகரம் அபுஜா ஆகும். இது பெட்ரோலியம், கோகோ மற்றும் பாமாயிலுக்கு பிரபலமானது. பிரிட்டிஷ் காலனித்துவம் மற்றும் ஒரு தேசத்தை உருவாக்குதல். ஒரு நாடு என்ற எண்ணம் ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு புதிது. ஒரு தேசிய அரசு என்பது ஒரு பெரிய அரசியல் இறையாண்மை கொண்ட நாடு அல்லது நிர்வாக பகுதி. ஆப்பிரிக்காவில் உள்ள மக்கள் தங்கள் பழங்குடி அடையாளத்தின் மூலம் ஒன்றுபட்டனர். இது நைஜீரியா என நாம் அறியும் நாடு. பல்வேறு பழங்குடியின மக்கள் வாழ்ந்த நைஜீரியா நதி அமைப்பை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளை ஒன்றிணைத்து ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது. நைஜீரியாவில் உள்ள முக்கிய பழங்குடியினரை பார்ப்போம். வடக்கு நைஜீரியாவில் ஹவுசா ஃபுலானி மக்கள் பெரும்பான்மையாக முஸ்லிம்கள் உள்ளனர். மேலும் தெற்கு பகுதி 2 பகுதியாக பிரிக்கப்பட்டது: தென்கிழக்கு பகுதி மற்றும் தென்மேற்கு பகுதி. நைஜீரியாவின் தென்கிழக்கு பகுதி இக்போ பழங்குடியினரால் ஆதிக்கம் செய்யப்படுகிறது. தென்மேற்கு பகுதிகள் யோருபா பழங்குடியினரால் ஆதிக்கம் செலுத்துகின்றன. தென்பகுதி மக்கள் பெரும்பாலும் கிறிஸ்துவர்கள், ஆனால் ஒரு பொதுவான ஜனநாயக அரசியல் அமைப்பு உருவாக்கப்படுவதற்கு முன்பு நவீன நைஜீரியா இந்த 3 பிராந்தியங்களுக்கிடையில் பல மோதல்களை எதிர்கொண்டது.
இன்றும் நைஜீரியாவில் காலனித்துவ மரபு தொடர்கிறது. ஏனெனில் அதன் இயற்கை வளங்கள், குறிப்பாக பெட்ரோலியம் மீதான ஐரோப்பிய கட்டுப்பாட்டின் காரணமாக ஐரோப்பிய நாடுகள் மூலப்பொருட்களை பெறுவதற்கான காலனிகளை உருவாக்கின. நைஜர் டெல்டா நதியின் பகுதி ஆப்பிரிக்காவின் அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட பகுதியாகும். இப்பகுதி பல்வேறு காலனி ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது. பதினாறாம் நூற்றாண்டிலிருந்து இது அமெரிக்காவிற்கு அடிமைகளின் முக்கிய ஆதாரமாக இருந்தது. பழங்குடியின விவசாயிகள் காடுகளின் உட்புறத்தில் கைப்பற்றப்பட்ட ஐரோப்பிய அடிமை வியாபாரிகளுக்கு விற்கப்பட்டனர். 19ஆம் நூற்றாண்டில் வர்த்தகம் ஒழிக்கப்பட்ட பிறகு இந்த பகுதியின் விவசாய உற்பத்திகள், குறிப்பாக பாமாயில் மற்றும் கோகோ வர்க்கத்தில் காலனித்துவ சக்திகளுக்கு ஒரு புதிய ஆர்வம் உருவாக்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் 1861இல் கடலோர பகுதிகளில் தங்கள் ஆட்சியை நிறுவினர். அவர்கள் மேற்கு ஆப்பிரிக்காவில் லாகோஸை நிர்வாகம், வர்த்தகம் மற்றும் கல்வியின் மையமாக உருவாக்கினர். காலனித்துவத்திற்கு எதிரான போராட்டம் லாகோஸிலும் தொடங்கியது. பான் ஆப்பிரிக்காவாதம், நைஜீரிய தேசியவாதமும் இங்கு தோன்றின. பான் ஆப்பிரிக்காவாதம் என்பது நாடு அல்லது பழங்குடியினரை பொருட்படுத்தாமல் அனைத்து ஆப்பிரிக்க மக்களின் ஒற்றுமையை ஊக்குவிக்கும் ஒரு யோசனையாகும். இந்த விஷயத்தில் ஒரு முக்கிய நபர் கானாவை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் குவாமே நக்ருமா ஆவார். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் பிரிட்டிஷ் காலனித்துவ பேரரசில் இனவெறி பொதுவானது. படித்த ஆப்பிரிக்கர்கள் சிவில் சேவையில் இருந்து விலக்கப்பட்டனர். மேலும் ஆப்பிரிக்க தொழில் முனைவோருக்கு எதிராக பாகுபாடு காட்டப்பட்டது. அதே நேரத்தில் ஆளும் நாட்டை சேர்ந்த உயர் அதிகாரிகள் பழங்குடியின தலைவர்களுக்கு கட்டுப்பாட்டை கொடுத்து அவர்களுக்கு பதவி உயர்வு அளித்தனர். தெற்கு நைஜீரியா நவீன கல்வி மற்றும் நிர்வாக நவீனமயமாக்கலுக்கு அணுகலை பெற்றது. ஆனால் நவீனத்திற்கு முந்தைய பாரம்பரியங்கள் வடக்கில் தொடர்ந்தன. இதனால் இரு பகுதிகளுக்கும் இடையே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் எழுந்தன. வடக்கில் நவீன கல்வியறிவு பெற்ற சமூக வர்க்கத்தை உருவாக்க முடியவில்லை. 1939ஆம் ஆண்டில் ஆங்கிலேயர்கள் யோருபா மற்றும் எல்ஜிபோ பகுதிகளை மேற்கு மற்றும் கிழக்கு நைஜீரியாவாக பிரித்தது. 3 பழங்குடி குழுக்களிடையே போட்டி மற்றும் மோதலை ஊக்குவித்தனர். நாட்டில் பிளவுபடுத்தி ஆட்சி என்ற கொள்கையை பின்பற்றினார்கள். மேற்கத்திய படித்த அறிவுஜீவிகளில் ஒரு பகுதியினர் இந்த கொள்கைக்கு பதிலளித்தனர். அவர்கள் பொதுவான நைஜீரிய தேசம் என்ற எண்ணத்தை உருவாக்கி பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து போராடத் தொடங்கினர். ஹெர்பர்ட் மெக்காலே 1923இல் நைஜீரிய தேசிய ஜனநாயக கட்சியை, அதாவது
NNDP முதல் நைஜீரிய அரசியல் கட்சியை நிறுவினர். NNDP 1923, 1928 மற்றும் 1933 தேர்தல்களில் அனைத்து இடங்களையும் வென்றது. நைஜீரிய இளைஞர் இயக்கம் 1936இல் நைஜீரிய இளைஞர் இயக்கம் அதாவது NYM நான்டி ஆசிகுவே என்பவரால் நிறுவப்பட்டது. கலாச்சார பின்னணியை பொருட்படுத்தாமல் அனைத்து நைஜீரியர்களுக்கும் NYM வேண்டுகோள் விடுத்துள்ளது. அது விரைவில் ஒரு சக்தி வாய்ந்த அரசியல் இயக்கமாக வளர்ந்தது. 1944இல் நைஜீரியா மற்றும் கேமரூன்களின் தேசிய கவுன்சிலை NCNC உருவாக்க மாக்கலே மற்றும் NYM தலைவர் அசிக்குவே ஒப்புக்கொண்டார். அசிக்குவே நைஜீரிய தேசவாத தலைவரானார். அவர் பான் ஆப்பிரிக்கம் மற்றும் பான் நைஜீரியா அடிப்படையிலான தேசியவாத இயக்கத்தையும் ஆதரித்தார். இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய காலகட்டத்தில் நைஜீரிய பொருளாதாரம் கடினமான காலங்களை எதிர்கொண்டதால் நைஜீரிய தேசியவாதம் பிரபலமடைந்து அதிகாரத்தில் வளர்ந்தது. நைஜீரிய வீரர்கள் மற்றும் தொழிற்சங்க தலைவர்களின் இந்த இயக்கத்தின் முதுகெலும்பாக இருந்தனர். இந்த வீரர்கள் உலகப் போரில் ஆங்கிலேயர் பக்கம் போரிட்டு திரும்பியவர்கள். 1945இல் தீவிர தேசியவாத தொழிற்சங்கவாதிகளால் ஒரு தேசிய பொது வேலைநிறுத்தம் ஏற்பாடு செய்யப்பட்டது. நைஜீரிய தேசியவாதிகள் பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடுவது மற்றும் நைஜீரியாவின் பல்வேறு மற்றும் முரண்பட்ட இனக்குழுக்களை ஒன்றிணைப்பது என்ற இரட்டை பணியை கொண்டிருந்தனர். தேசிய இயக்கம் தெற்கு நைஜீரியாவில் வலுவாக இருந்தது. இது வடக்குடன் ஒப்பிடும்போது மிகவும் வளர்ந்தது. இது இரு பகுதிகளுக்கும் இடையே வடக்கு தெற்கு பிரிவினையை உருவாக்கியது. தெற்கில் கூட யோருபா மற்றும் இக்போஸ் இடையே ஒரு இன மோதல் ஏற்பட்டது. 1950களில் இந்த மூன்று மாகாணங்களும் பிராந்திய கட்சிகளின் தலைமையில் தங்கள் சொந்த காலனித்துவ எதிர்ப்பு இயக்கங்களை கொண்டிருந்தன. வடக்கில் பழமைவாத வடக்கு மக்கள் காங்கிரஸ் அதாவது NPC, கிழக்கில் நைஜீரியா மற்றும் கேமரூன்களுக்கான தேசிய கவுன்சில் அதாவது NCNC மற்றும் மேற்கில் அதிரடி குழு அதாவது AG. சுதந்திரம் மற்றும் பலவீனமான ஜனநாயகம். நைஜீரியாவில் தேசியவாத அலைக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் ஆட்சியை நைஜீரியர்களிடம் ஒப்படைக்க முடிவு செய்தனர். அவர்கள் நைஜீரியாவின் 3 முக்கிய பகுதிகளை தன்னாட்சி பெற்ற ஒரு சிக்கலான கூட்டாட்சி அமைப்பை உருவாக்கினர். 1963ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி நைஜீரியா சுதந்திரமடைந்தது. நைஜீரியாவில் விரைவில் உள்நாட்டுப் போர் தொடங்கியது. இராணுவ ஆட்சி விரைவில் தொடங்கி வடக்கின் ஆதிக்கத்தை வலுப்படுத்தியது. சிவில் மற்றும் ஜனநாயக அரசாங்கங்களை கொண்டு வருவதற்கு மக்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டனர். ஆனால் அவை மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தன. இராணுவ ஆட்சியும் பன்னாட்டு எண்ணெய் நிறுவனங்களும் ஒன்று சேர்ந்து நைஜீரியாவில் ஊழலையும் மனித உரிமைகளை ஒடுக்குவதையும் பரப்பின. நீண்டகால இராணுவ சர்வாதிகாரத்திற்கு பிறகு நைஜீரியர்கள் 1999இல் ஒரு ஜனநாயக அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தனர்.
எண்ணெய், சுற்றுச்சூழல் மற்றும் அரசியல். 1950களில் நைஜர் டெல்டாவில் எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டது. விரைவில் டச்சு ஷெல் நிறுவனத்தின் தலைமையிலான பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்கள் எண்ணெய் தோண்டுவதற்கான உரிமைகளை பெற்றன. இன்று இது நைஜீரியாவின் மிக முக்கியமான இயற்கை வளமாகும். பெரும்பாலான எண்ணெய் கிணறுகள் நைஜீரிய எண்ணெயை பிரித்தெடுத்து அதன் லாபத்தில் ஒரு பகுதியை இராணுவ ஆட்சியாளர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிறுவனங்களுக்கு சொந்தமானவை. ஆனால் சாமானியர்களுக்கு இதனால் கிடைக்கும் பலன்கள் குறைவு. எண்ணெய் கிணறுகளிலிருந்து எண்ணெய் கசிவு சுற்றுச்சூழல் அமைப்பில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. சதுப்பு நில காடுகளின் பெரும் பகுதிகள் அழிக்கப்பட்டுள்ளன. எண்ணெய் மண்ணில் சேமிக்கப்பட்டு ஆண்டுதோறும் மீண்டும் வெளியிடப்படுவதே இதற்கு காரணம். நைஜீரிய சதுப்பு நில சுற்றுச்சூழல் அமைப்புகளில் சுமார் 5 முதல் 10 விழுக்காடு அழிக்கப்பட்டது அல்லது அழிக்கும். எண்ணெய் கசிவுகள் நிலத்தடி நீர் மற்றும் மண் மாசுபடுவதன் மூலம் பயிர்கள் மற்றும் அக்வா வளர்ப்பை அழிக்கின்றன. குடிநீரும் அடிக்கடி மாசுபடுகிறது. மேலும் பல உள்ளாட்சி நீர்நிலைகளில் எண்ணெய் பளபளப்பு காணப்படுகிறது. கடலோர கசிவுகள் கடலோர சூழலை மாசுபடுத்துவதற்கான மற்றும் உள்ளூர் மீன் உற்பத்தியில் சரிவை ஏற்படுத்துகின்றன. 1990களின் முற்பகுதி முழுவதும், குறிப்பாக நைஜர் டெல்டா பகுதியில் அமைதியின்மை அதிகரித்து வந்தது. சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட்ட தேசத்திற்கு இழப்பீடு மற்றும் தங்கள் நிலத்தின் எண்ணெய் வளங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் பலர் கோரினர். எனவே நைஜீரியா இன்னும் ஒரு தேசமாக ஒன்றிணைவதற்கும் ஒரு நிலையான ஜனநாயக அமைப்பை உருவாக்குவதற்கும் அதன் பொருள் வளங்களின் மீது கட்டுப்பாட்டை பெறுவதற்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. எனவே இந்த காணொளியில் நைஜீரியாவை பற்றி பார்த்தீர்கள். காலனித்துவ ஆட்சியின் கீழ் அந்த நாட்களில் நைஜீரிய மக்கள் எதிர்கொண்ட சவால்கள். நைஜீரிய விடுதலை இயக்கத்தின் முக்கிய கருத்தாக்கம் பான் ஆப்பிரிக்கவாதம் ஆகும்.